கல்யாணம் பண்ணுவாருல நான் நினைச்சு கூட பாக்கல. நான் எவ்வளவு அந்த இதை அனுபவிச்சோனோ அப்படியே ஆப்போசிட்டா இருந்தது. ரொம்ப பயந்துட்டே தான் இருந்தேன். ஆனா பயங்கர சப்போர்ட். இது வரைக்கும் அந்த பசங்க மேல உள்ள ஒரு கோவம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே போக்க வச்சிட்டாரு. அந்த மாதிரி வேணாப்பா, எதுவுமே வேணாப்பா, யாரும் திரும்பி கூட பார்க்க கூடாது அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்த என்ன, சரி இப்படியும் பசங்க அப்பதான் நானே நினைக்க ஆரம்பிச்சிச்சு, நம்ம எல்லாத்தையுமே அப்படி தப்பா நினைக்க கூடாது, இப்படி மனுஷங்களும் பசங்களும் இருக்காங்க, ரொம்ப கஷ்டம். அப்பெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா மயங்கி விழுந்துருவேன். அந்த டயத்துல எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவேன். வேலைக்கு போயிடுவாரு, இவர் என்ன பண்ணுவாரு, என் பெரிய பையன்ட்ட வந்து போன் நம்பர் எழுதி கொடுத்துட்டு போவாரு. அவ ₹1 தான். நான் மயங்கி விழுந்துருவேன். அப்போ என்ன பண்ணுவேன், அவ போய் போன் பண்ணிட்டு, அப்பா வா அம்மா மயங்கி விழுந்துருச்சுக்கோ, எங்கேயோ இருந்தோ ஓடியா இருந்து ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவாரு. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்கேன். இது என்னடா நம்ம எதோ யோசிச்சு நம்ம கொண்டு வந்தோம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன். ஆனா எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணணும் அது அப்படியே டோட்டலா அப்படியே மாறிச்சு. இந்த எண்ணமே வந்தது இல்லையே எனக்கு. இந்த மாதிரி வந்துட்டோம், அதுக்கப்புறம் இப்படி ஒரு நடக்குன்றதே எனக்கு தெரியாது. நமக்கு எதுவுமே வேணாப்பா, நம்ம அம்மா கூட இருந்துட்டு நம்ம பையனை காப்பாத்திக்கலாம், அந்த மாதிரிதான் இருந்தேன். எப்படி இவர் வந்தாருன்னே தெரியல. அப்புறம் இந்த பிக் பாஸ் வந்துதான் எங்களை வாழ வச்சது. அப்படியே மாறிடுச்சு, வாழ்க்கையே மாறிடுச்சு. இப்ப நாங்க 10 பேருக்கு உதவி பண்ற அளவுக்கு கடவுள் எங்களை வச்சிருக்கோம். களை வெட்டுறது, வாழைக்கட்டை நடுறது, குப்பை அள்ளுறது, சித்தாளு வேலை எல்லாமே பாத்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் 7வது படிக்கிறத நான் நாடகத்துக்கு வந்தேன். கேவலப்படுத்துறேன் நீ, எனக்கு தான் வராதுன்னு தெரியுங்களா, அப்புறம் எதுக்கு அதை செய்ய. அதாவது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை முடிச்சுட்டு சுட சுட வந்து அது கொஞ்ச நாள் ஆயிப்போச்சு. பட் இப்பதான் எங்களுக்கு முடிஞ்சுது. எங்களுக்கு 1 மாசம் தானே ஆகுது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் முடிஞ்சு. 1 மாசம் ஆயிடுச்சு. 1 மாசம் தான். அதுவும் இவருக்கு எல்லாம் எவ்வளவு ஃபேன்ஸ் ஆயிருக்காங்க தெரியுமா? இப்ப அதிகமா இப்ப மேட்சிங் எல்லாம் போட ஆரம்பிச்சு. என்ன இதெல்லாம் ஒரு கப்பல் கோல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, சரி நீங்க சொல்லுங்க. இப்போ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை தொடர்ந்து ஃபேன்ஸ் தாண்டி கேர்ள் ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம். பார்த்து எப்படின்னா நாங்க அது போயிட்டு இருக்கையிலே வந்து ஒண்டர்லா போயிருந்தோம். பெங்களூர் ஒன்றலா போயிருந்தோமா, ஒரு வேன்ல நிறுத்தி திரு இறங்கி ஓடி வந்தாங்க. சரி நம்ம தான் பிக் பாஸ்ல இருந்திருக்கோம்ல, நமக்காக தான் சரி போட்டோ எடுக்க வருவாங்க போல இருக்கு அப்படின்னு இருக்கேன். என்னை மதிக்கவே இல்ல. பார்த்து எப்படி இருக்கீங்க இவர்கிட்டவே பேசிட்டு, மிஸ்டர் மிஸ்ஸஸ் நான் உங்களுக்காக தான் பாக்குறோம் அப்படின்னு கும்பலே அவர்கிட்ட பேசிட்டு போட்டோ எடுத்துட்டு போறாங்க.